ஹாய் தங்கமே, எல்லாருமே சாப்பிட்டுட்டு தூங்கியிருப்பீங்க. 10 மணிக்கு மேலாச்சு. நான் வந்து காட்டுக்கு போயிட்டு வர்றதுக்கே 5:30 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து குளிச்சு கிளம்பி கோவிலுக்கு போயிட்டு சிக்கன் எடுத்துகிட்டு வந்தேன். ஏன்னா நம்ம எடுத்து ஒரு 4 வாரம் இருக்குமா, 4-5 வாரம் இருக்கும். அதனால தான் சரி மட்டனு, அதுக்கப்புறம் மீன் அப்படி எடுத்துகிட்டு இருந்தோம். அதனால் இன்றைக்கி இந்த வாரம் சிக்கன் எடுத்தாச்சு. நம்ம அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நம்ம உழைக்கிறது நல்லா சாப்பிட்றதுக்கு தான். அதனால தான் நான் எடுத்துகிட்டு வந்து சரின்னு சொல்லிட்டு குழம்பு வச்சு சாப்பாடு, அதுக்கப்புறம் சிக்கன் குழம்பு வச்சு ரசம் வச்சு சிம்பிளாக முடிச்சுக்கிட்டேன். ஏன்னா நமக்கு இதுக்கே இவ்வளோ ஏன்னா டயர்டோடு நம்ம வேலை வேறு பார்க்குறோமா, ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சரி கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்ருவோம் அப்படின்ட்டு. ஏன்னா 6 நாளுமே நம்ம லீவ் போடாமல் கடைக்கு போகணும், வேலை இருக்குல்ல. கஷ்டப்பட்டு உழைக்கிறது சாப்பிட்றதுக்கு தான். அதனால் நம்ம இருக்கிற வரைக்கும் எவ்வளோ சேமிக்கிறேங்கிறது எனக்கு தெரியாது. பட் இருக்கிற வரைக்கும் நான் நல்லா சாப்பிட்ணுன்னு மட்டும் முடிவு பண்ணி வச்சுருக்கேன். நான் அந்த இறைச்சி ஐட்டம்லாம் நல்லா சாப்பிடுவேன். ஆனால் சிக்கனு மட்டன் நல்லா சாப்பிடுவேன். மீன் ஓரளவுக்கு சாப்பிடுவேன். பாருங்கள், எனக்கு சிக்கன் நல்லா சாப்பிடுவேன். இது வந்து ரசம், இது இந்த எல்லாமே போட்டு மிளகு, சீரகம், வெள்ளைப்பூடு, வத்தல், தக்காளி, புளி எல்லாமே வச்சு அரைப்பாங்கள்ல, அந்த மாதிரி தான் அரைச்சேன். ஏன்னா டைம் ஆயிடுச்சு, இப்போயே 10க்கு மேலே ஆயிடுச்சு. எல்லாருமே நீங்களாம் சாப்பிட்டுட்டு தூங்கியிருப்பீங்க. நான் இப்போ தான் சாப்பிட போகிறேன். நீங்களும் சாப்பிட வாங்க. சூடாக இருக்குது. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம வீட்டுக்குள்ளே போகாமே சமையல் கட்டிகிட்டே உட்காந்து சரி சாப்பிட்டுட்டு 2வது வீட்டில் போய் தூங்கிக்கலான்னு சொல்லிட்டு இங்கேயே உட்காந்து சாப்பிட்றேன். ஓகே, பாய் தங்கமே. நீங்கள் சாப்பிட்டு நிம்மதியாக தூங்குங்க.